வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். திருவாரூரிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த வேன் கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காயம். முதலமைச்சர் ரங்கசாமியை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களும் தான் இருக்கிறார்கள். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புரட்டாசி சனிக்கிழமையொட்டி முத்திரையர்பாளையம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். திருவாரூரிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த வேன் கவிழ்ந்ததில் சுற்றுலா பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருவாரூரில் இருந்து புதுச்சேரியை நோக்கி சுற்றுலா சென்ற மினி வேன் வில்லியனூர் பகுதியை அடுத்த சேந்தநத்தம் உளவாய்க்கால் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் அவர் மீது மோதாமல் இருப்பதற்காக வேன் டிரைவர் உடனடியாக பிரேக்கை பிடித்த போது நிலை தடுமாறி நடு ரோட்டில் தலைகீழாக வேன் கவிழ்ந்ததில் வேனில் பயணம் செய்த சுமார் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மற்றவர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டது. இதனை அடுத்து அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நடு ரோட்டில் கவிழ்ந்த வேனை கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் நடு ரோட்டில் வேன் கவிழ்ந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விபத்து குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணத்தை பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களுமே இருக்கிறார்கள் என்று அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார்பாளையம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணைச் செயலாளர் மணிமேகலை, திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் மிஷின்கள், இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், கடந்த 3 ஆண்டுகளில் 111 முறை ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க இருக்கிறோம் என்று முதலமைச்சர், அமைச்சர்கள் என அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை. இந்தியாவிலேயே கல்வி உரிமை சட்டம், பொது விநியோக திட்டம் இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான் என்று தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மின்துறையை தனியார் மயமாக்க யாரோ ஒருவர் பயனடைய 400 கோடி ரூபாய் செலவில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் கொண்டு வருகிறார்கள். மக்களை பற்றி நினைக்காத இந்த அரசு நிர்வாகம் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி, காரைக்காலில் கோவில் இடங்கள் பட்டா போட்டு அபகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. அதிகாரியை தண்டிக்கும் அந்த அரசு அதற்கு காரணமான ஆட்சியாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தண்டிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஊழல்களை தட்டி கேட்க முடியாத முதல்வராக ரங்கசாமி இருக்கின்றார். ஊழல்வாதிகள் தான் ரங்கசாமியை சுற்றி இருக்கிறார்கள். ஊழலை தட்டி கேட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாகவும் அன்பழகன் கடுமையாக சாடினார். ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். முன்னதாக ஸ்ரீ லட்சுமி நாராயணா நர்சிங் காலேஜ் முதல்வர் டாக்டர் ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து கால்நடை துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் ரேபிஸ் நோய் விழிப்புணர்வு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து ரேபிஸ் நோய் எவ்வாறு தடுப்பது, தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விரைவாக எடுத்து கூறினார். தாசில்தார் ஐயனார் அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை அமைப்பு உறுப்பினர்கள் டாக்டர் சபரி மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் 150க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் கால்நடை செல்ல பிராணி வளர்ப்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புரட்டாசி சனிக்கிழமையொட்டி முத்திரையர்பாளையத்தில் அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை என கூறப்படுகின்றது.
புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் 2வது சனிக்கிழமையொட்டி முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற குடும்ப சௌகிரத விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌகிரத மேளா 2024 என்ற நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கண்டு ரசித்தார். தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். இதில் புதுச்சேரி கேரள சமாஜத்தின் தலைவர், செயலர், நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். உலக இதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பேரணி நடைபெற்றது. உலக இதய தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி மற்றும் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளை இணைந்து மரக்காணம் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக அரசு மருத்துவமனை வரையில் சென்று மருத்துவமனை வளாகத்தில் குடியால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய இதய பாதிப்புகளையும் நாடகம் மூலம் மாணவிகள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளின் முன்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் மரக்காணம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரை சென்று அங்கிருந்து தாலுகா அலுவலகம் வரையில் முக்கிய வீதிகள் வழியாக பதாகைகளை கைகளில் ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அன்னை சமுதாய கல்லூரியின் முதல்வர் உதயசங்கர் மற்றும் ஆசிரியர்கள் சுகன்யா, நதியா, வித்யா, சங்கீதா மற்றும் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளையின் மாநில பொதுச் செயலாளர் கோகுல்ராஜ், மாநில செயலாளர் பரத் மற்றும் நிர்வாகி பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழா மங்கள இசையுடன் தொடங்கியது. தொடர்ந்து திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதனை அடுத்து நிகழ்ச்சிக்கு அருள்மிகு அருணகிரிநாத சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்தினவேலு காமராஜன் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை மயிலம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் ஆசியுரை வழங்க கலிமாமணி கலியபெருமாள் நோக்க உரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கோல்ட் ஹவுஸ் பழனி அடைக்கலம், அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் படிக்கும் திருப்புகழ், வேலெடுத்த பெருமாள், திருப்புகழ் காட்டும் வினை மேவிய ஆன்மாக்கள் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. இதில் முனைவர்கள் அன்பழகன், முருகசாமி, தோல் அழகியல் சிகிச்சை மருத்துவர் சங்கராதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டில் SMV பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருந்த தாத்தா பாட்டிகள் ஒன்றிணைந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவரும் வாழ்த்து பாடலை பாடினர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வயதில் மூத்த தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியில் பேர குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டிக்கு பாத பூஜை செய்தனர். இதனையடுத்து பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. அதில் ஆர்வமுடன் அவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு ஏற்ப தங்கள் பேர குழந்தைகளோடு நடனமாடி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாத்தா ஒருவர் குழந்தைகள் அனைவரையும் மகிழ்விக்கும் படியாக தெய்வீக பாடலை பாடினார்.
அத்துடன் தங்களை அழைத்து இதுபோல் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தியது மனதிற்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது என்றும் உணர்வு பூர்வமாக பேசினார். நிகழ்ச்சியில் தாத்தா பாட்டிகள் இணைந்து ஆசிரியர்களுக்கு அவர்களின் கையால் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இடையேயான குராஷ் தற்காப்பு கலை போட்டிக்கான தேர்வு நடைபெற்றது. பள்ளிகளுக்கு இடையிலான 68வது தேசிய குராஷ் தற்காப்பு கலை போட்டி 14, 17 மற்றும் 19 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகின்றது. இதற்கான தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதியன்று இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாமணி, சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர். KAB குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மூத்த பயிற்சியாளர் இளையநம்பி, முனுசாமி, சிவஞானம், விஸ்வநாதன், குணசேகரன், சரவணன், மகேஸ்வரன், பாலமுரளி, கோகுல், பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். பாரதி பல்கலை பேரவை ஓவிய பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. புதுவை மூலக்குளத்தில் 31 ஆண்டுகளாக இயங்கி வரும் பாரதி பல்கலை பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு 2 ஆண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரவை நிறுவனர் ஓவியர் பாரதி வாணர் சிவா வரவேற்றார். பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவரும் அனிச்சம் மின்னிதழ் ஆசிரியருமான குமாரகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். அருமார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் சாலை சிவா செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழலையர் பிரிவில் 13 மாணவர்களுக்கும், இளஞ்சிறுவர் பிரிவில் 13 மாணவர்களுக்கும், இளநிலை பிரிவில் 2 மாணவர்களுக்கும், முதுநிலை பிரிவில் 1 மாணவருக்கும் பதக்கம், சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். ஆயுள் காப்பீட்டு நெறியாளர் முனைவர் LIC தேவ ஏழுமலை, இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் அருள் ஜோதியன் இருவரும் வாழ்த்தி பேசினர். நல்லாசிரியர் விருதாளர் ஆறுமுகம் நன்றியுரை ஆற்றினார். இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மின்தடை குறித்த புகார்களுக்கு உதவி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின்தடை பிரச்சினை குறைகளை பெற்று சரி செய்ய 24 மணி நேரமும் செயல்படும் இலவச சேவை மையம் அமலுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து மின்துறை உயரதிகாரிகள் கூறுகையில், மின்துறையின் 1912 மற்றும் 180042519112 ஆகிய எண்களுடன் கூடிய 24 மணி நேர மின் உபயோகிப்பாளர் இலவச சேவை மையம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களில் பொதுவான அல்லது தனிநபர் இணைப்புகளில் மின்தடை ஏற்படும் போது இரவு நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் யாரிடம் தகவல் தெரிவிப்பது என்று ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மக்கள் தவித்து வந்தனர். உரிய அதிகாரிகள் தொடர்பு கொள்ளும் போது அவர்களது செல்போன் இணைப்பு கிடைப்பதில்லை. அடுத்தபடியாக அலுவலகத்திற்கு நேரில் சென்று தகவல் சொல்ல சென்றால் அலுவலகம் பூட்டியிருக்கின்றது. இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக 24 மணி நேரமும் செயல்படும் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சேவை மையத்தின் மூலம் பெறப்படும் தகவல்களை உடனடியாக தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் SMS மூலமும் உரிய பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டு மின் தடை சரி செய்யப்படும். அவசர காலங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே மின்துறையின் 1912 மற்றும் 18004251912224 என்ற மின்துறை சேவை மையத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். தொண்டமாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமாநத்தம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போல் இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று தொடங்கிய இந்நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று வரதராஜ பெருமாள் உட்புறப்பாடு மற்றும் அன்ன வாகனத்தில் திருவீதி உலாவும், புதன்கிழமை சிம்ம வாகனத்தில் பெருமாள் திருவீதி உலாவும், வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் வாகனத்தில் ஸ்ரீராம அவதார சேவையில் பெருமாள் திருவீதி புறப்பாடும், வெள்ளிக்கிழமையன்று சேஷ வாகனத்தில் திருவீதி புறப்பாடும், நேற்றைய தினம் சனிக்கிழமை கருட வாகனத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருவீதி உலா புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக தினம்தோறும் காலை திருமஞ்சனமும் மாலை சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு வருகின்றது.
இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற புதன்கிழமையன்று ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் ரத உற்சவம் நடைபெற உள்ளது. மேலும் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போல் 10 நாட்களும் புதுச்சேரியில் உள்ள தொண்டமாநத்தம் பகுதியில் இத்திருக்கோவிலில் திருப்பதி பிரம்மோற்சவத்தை போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், உபயதாரர்கள் மற்றும் தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7095 ரூபாய். 1 பவுன் 56,760 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருவாரூரிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த வேன் கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காயம். முதலமைச்சர் ரங்கசாமியை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களும் தான் இருக்கிறார்கள். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புரட்டாசி சனிக்கிழமையொட்டி முத்திரையர்பாளையம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.